எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசாவில் ரம்ஜான் அண்ட் இஃப்தார் ஸ்பெஷலுக்காக சூப்பரான ஒரு சிக்கன் சீஸ் ஸ்டிக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு பேனில் நல்லா அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி இதில் ஒரு 2 ப்ரெட்டை நல்லா ஊற வச்சுக்கிறேன். இந்த பாலையும் ப்ரெட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கேப்சிகம், கொஞ்சமாக பாயில்டு சிக்கன் நல்லா இதை தூள் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லாவே உருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஆரிகானோ, கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் அண்ட் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லாவே ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே யம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இஃப்தாருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ சீஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே மைதா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு தின் பேஸ்ட்டாக இந்த மைதாவை நம்ம கரைச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு தின் பேஸ்ட்டாக இந்த மைதாவை கரைச்சி வச்சுக்கலாம். அண்ட் மீன் டைமில் பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்ன்ஃப்ளேக்ஸையும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட மைதா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் இங்கே ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதோட கார்னர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெட் ஸ்லைஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனோட மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா? ஸோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டையும் இது மேலே வச்சுக்கலாம். இதை நான் இப்போ 4 பீசஸாக கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 4 பீசஸாக நல்லா கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா லைனாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்டிக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் இந்த ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் மிச்சம் ப்ரெட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதோட எட்ஜஸ் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா இன்னுமே பார்க்குறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜஸ் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா ஸ்டிக்ஸையுமே ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ நம்மளோட கார்ன்ஃப்ளேக்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம ஒரு ப்ரெட் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மைதா பேஸ்ட்டை நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். மைதா பேஸ்ட் நல்லா 3 சைட்ஸும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லாவே கோட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணுறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள யம்மி அண்ட் டேஸ்டியாக அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரொம்பவே யம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலில் ஒன்றா சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து நீங்கள் மேலே போடும்போது அது நல்லாவே பொரிஞ்சு வரும். சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அடுப்புலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் சீஸ் ப்ரெட் ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.